صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். மனித சமுதாயம் உள்பட உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ வேண்டுமானால் அதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். உயிரினங்களுக்கு மாத்திரமல்ல, மனிதன் பயன்படுத்துகின்ற வீடுகள், வாகனங்கள், மற்ற பாத்திரங்கள், நகைகள், எவைகளை நாம் உருவாக்குவதாக இருந்தாலும் அதற்கும் தண்ணீர் அவசியம் என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம். இந்த தண்ணீர் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்பதையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அன்சல்னா மினஸ்ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை நாம் இறக்கி வைக்கிறோம், அதை பூமியிலே தங்கச் செய்கின்றோம், ஆறுகளாகவும் குளங்களாகவும் வாய்க்கால்களாகவும் அதை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறோம் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு, மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு மனிதனுக்கு தேவையான அந்த வாகனங்கள், வீடுகள், ஆடைகள், நகைகள் இவைகளெல்லாம் உருவாகுவதற்கு மிக மிக அவசியமாக இருக்கின்ற அந்த தண்ணீரை வீண்வரையம் செய்வது கூடாது, தவறாக பயன்படுத்துவது கூடாது, அதை முறையாக அளவோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இறைவன் மாத்திரம் தண்ணீரை நிறுத்திவிட்டால், பருவ காலங்களிலே மழையை பொய்க்க செய்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? தண்ணீரை யாரால் கொண்டு வர முடியும்? உலகமே சேர்ந்தாலும் கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட நாம் படைக்க முடியாது, உருவாக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள், அல்லாவையும் வணங்கிக் கொண்டு அல்லாவிற்கு இணையாக மற்ற தெய்வங்களையும் வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் கூட உறுதியாக நம்பினார்கள், மழையை இறக்கி வைப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். திருக்குர்ஆனுடைய 29வது அத்தியாயம் 63வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கச் சொல்கின்றான். வலையின் சஅல்தகும் மன் நஸ்ஸல மினஸ்ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா. நபியே, இணை வைப்பாளர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், வானிலிருந்து மழையை இறக்கி வைத்து செத்துப்போன இந்த பூமியை உயிர்ப்பிக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் கேட்டால் லயகூலுன்ன, நிச்சயமாக அந்த இணை வைப்பாளர்கள் சொல்வார்கள் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தம். ஆனால் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களில் அதிகமானவர்கள் அறியாமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே,
வானிலிருந்து இறங்கக்கூடிய அந்த மழை நீர் இருக்கிறதே, பரிசுத்தமான நீர். பரிசுத்தமான நீர் உலகத்திலேயே மிக மிக பரிசுத்தமானது. உலகம் உள்ளளவும் அதனுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரே நீர் மக்காவில் உள்ள ஜம்சம் நீர் தான். அது எந்த காலத்திலும் மனித கரங்களினால் அது மாசுபடுத்தப்படவே மாட்டாது. அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக சொல்வதாக இருந்தால், அல் குர்ஆன் கூறுகிறது மழை நீர் தான் பரிசுத்தமான நீர். அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற 25வது அத்தியாயத்தில் 49வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான், வஅன்ஸல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூரா. வானத்திலிருந்து பரிசுத்தமான தூய்மையான நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம். வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீர் இருக்குத மிக மிக பரிசுத்தமானது. ஏன் அந்த தண்ணீரை நாம் இறக்கி வைக்கின்றோம்? அல்லாஹ் சில காரணங்களை சொல்லுகின்றான். லினுஹ்யிய பிஹி பல்தத்தன் மைத்தா. தோட்டங்களுக்கு கிணற்று நீர் இறைப்பதை விட, ஆற்று நீரை இறைப்பதை விட, அதற்கு பாய்ச்சுவதை விட, மழை நீர் அதன் மூலமாக உருவான தாவரங்கள் இருக்குத, அது ரொம்ப பசுமையானதாகவும் சத்துள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அந்த செடி கொடிகள், தாவரங்கள், மரங்கள் வளரும். இதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆற்று நீரை பாய்ச்சி உருவாக்கப்பட்ட பயிர்களை விட, குளத்து நீர்களை பாய்ச்சி உருவாக்கப்பட்ட அந்த பயிர்களை விட, ஆற்று நீரை பாய்ச்சி உருவாக்கப்பட்ட பயிர்களை விட, வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்களே, மழை நீரின் மூலமாக உருவாக்கப்பட்ட பயிர்கள் ஆரோக்கியமானதாக, பசுமையானதாக அது காட்சி தரும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் அது தூய்மையான நீர், தாவரங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீர். அல்லாஹ் சொல்லுகின்றான், லினுஹ்யிய பிஹி பல்தத்தன் மைத்தா. இறந்து போன பூமியை அதன் மூலமாக நாம் உயிர்ப்பிக்க செய்கிறோம். ஒன்று, வனுஸ்கியஹு மிம்மா ஹலக்னா அன்ஆமன். கால்நடைகளுக்கு அந்த தண்ணீரை நாம் புகட்டுகின்றோம். கால்நடைகள் அந்த தண்ணீரை குடித்தால் அது ஆரோக்கியமானதாக வாழும். ஆடு மாடுகள் பால் தரும். நல்ல புஷ்டியான ஒரு கால்நடைகளாக அந்த கால்நடைகள் வளரும். அல்லாஹ் மூன்றாவது காரணத்தை சொல்லுகின்றான், வனாசிய கசீரா. அதிகமான மனிதர்களுக்கு அந்த தண்ணீரை நாம் புகட்டச் செய்கின்றோம் என்று 3 விதமான காரணங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ மழை நீர் பரிசுத்தமானது, மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த தண்ணீரை நாம் பயன்பட செய்கின்றோம். மழை நீரை குடித்தார்கள் ஒரு காலகட்டத்தில். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் திறந்து பார்த்தால், நம்முடைய தாய்மார்கள் மழை பெய்து விட்டால் பாத்திரங்களை வைப்பார்கள், அந்த தண்ணீரை பிடிப்பார்கள், சமையல் செய்வார்கள், அதைதான் குடிக்க பயன்படுத்துவார்கள், குளிப்பதற்கு பயன்படுத்துவார்கள், துணிகளை துவைப்பதற்கு பயன்படுத்துவார்கள், பாத்திரங்களை கழுகுவதற்கும் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கும் மழை நீரை பயன்படுத்துவார்கள். பளிச்சென்று காட்சி தரும் ஆடைகளும் பாத்திரங்களும். அதில் சமைக்கப்பட்ட உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஆனால் ஆற்று நீரை விட, குளத்து நீரை விட, அதே நேரத்தில் வாய்க்கால் நீரை விட அந்த மழை நீர் ஒரு காலகட்டத்திலே பரிசுத்தமானதாக காட்சி தந்தது. அல்லாஹ் சொல்வதை போன்று, வஅன்ஸல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூரா. பரிசுத்தமான நீரை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று ஒரு காலகட்டத்திலே மழை நீர் பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் காட்சி தந்தது.
ஆனால் சமீப காலங்களாக மழை நீர் மாசுபடுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் யார்? அல்லாஹ் அல்ல, மனித இனம்தான். கால்நடைகள் அல்ல, தாவரங்கள் அல்ல, மனிதனுடைய கரங்கள் செய்த தீங்கின் காரணமாகத்தான் அல்லாஹுவினால் பரிசுத்தமாக இறக்கி வைக்கப்பட்ட மழை நீர் அது மாசுபட்ட நீராக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எப்படி மாசுபடுகிறது? வாகனங்கள் பெருத்து விட்டது. அதிகமான புகைகளை கக்கக்கூடிய வாகனங்கள் தரையிலும் ஓடுகிறது, வான்வெளியிலும் ஓடுகிறது. ராக்கெட்டுகள் எவ்வளவு புகைகளை கக்குகிறது, தொழிற்சாலைகள் எவ்வளவு புகைகளை கக்குகிறது, பட்டாசுகள், திருமணம் என்றால் பட்டாசு வெடிக்கிறார்கள், ஒரு பிரேதத்தை சுமந்து சென்றால் பட்டாசு வெடிக்கிறார்கள், விசேஷ தினங்கள் வந்தால் பட்டாசு வெடிக்கிறார்கள், பண்டிகை காலங்கள் வந்தால் பட்டாசு வெடிக்கிறார்கள். அது தரையில் மாத்திரமல்ல, வானுக்கு சென்று வெட்ட வெளிக்கு சென்று வெடிக்கக்கூடிய பட்டாசுகளும் இன்றைக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசினால் ஏற்படக்கூடிய புகைகள், தொழிற்சாலைகள் வெளிப்படுத்தக்கூடிய புகைகள், வானூர்திகள் வெளிப்படுத்தக்கூடிய புகைகள், இவைகளெல்லாம் வான்வெளியிலே தேங்கி நின்று மேகங்களை மாசுபடுத்தி மழை நீரோடு கீழே இறங்குகின்ற பொழுது அந்த மழை நீர் மாசுபட்ட நீராக மாறிவிடுகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம், அறிவியல் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த தண்ணீரை நாம் குடித்தாலோ, அந்த தண்ணீரில் நாம் சமையல் செய்தாலோ, அந்த தண்ணீரிலே பாத்திரங்களை நாம் கழுவினாலோ, துணிகளை துவைத்தாலோ அது பளிச்சென்றோ ஆரோக்கியமானதாகவோ அது காட்சி தராது என்பதையும் இன்றைக்கு அறிவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, அந்த மழையை அல்லாஹ் நிறுத்திவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் கூட மழையை பொழிய வைக்க முடியாது. அல்லாஹ் தரக்கூடிய அருள்கொடை மழை. அந்த மழையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும், அதை சேமித்து வைக்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே பெரிய பெரிய டேம்களை கட்டினார்கள். எதற்காக? மழை நீரை சேர்த்து வைக்க வேண்டும், பயன்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தேவைப்படுகின்ற பொழுது அதை மக்களுக்கு பயனளிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் அந்த தொட்டிகளையும் டேம்களையும் நமக்கு கட்டி வைத்தார்கள். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வாய்க்கால்களை பாதுகாக்க வேண்டும், ஆறுகளை பாதுகாக்க வேண்டும். அவைகளை அரசாங்கமே முன்னின்று பிளாட்டுகள் போட்டு விற்பனை செய்வது கூடாது. அரசாங்கமே கட்டிடங்களை கட்டுவது கூடாது. தண்ணீர்களை எவ்வாறு நாம் தேக்கி வைக்க முடியும்? மழைக்காலங்களிலே மழை நீர்கள் எல்லாம் வீடுகளை சூழ்ந்து கொள்கிறது. வயநாட்டிலே பார்க்கவில்லையா எவ்வளவு வெள்ளங்கள்? திருநெல்வேலியில் பார்க்கவில்லையா? சென்னையில் பார்க்கவில்லையா? நீர்நிலைகளிலே நாம் வீடுகளையும் கட்டிடங்களையும் அரசு அலுவலகங்களையும் நாம் கட்டி வைத்தால் அந்த தண்ணீரை நாம் எவ்வாறு தேக்கி வைக்க முடியும்? மக்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது தண்ணீரை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லாமே கடல்களில் சென்று வீணாக கலப்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே, உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆக மழை நீரை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும், அதை தேக்கி வைக்க வேண்டும். தேவைப்படுகின்ற பொழுது தேவைக்கு தக்கவாறு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். இதற்கு அரசும் அரசு சார்ந்த மனிதர்களும் அதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் செய்து தர வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தண்ணீர் கிடைக்கிறது என்பதற்காக நாம் அதை முறை தவறி பயன்படுத்துவது கூடாது, வீண்வரையம் செய்வது கூடாது. சும்மல துஸ் அலுன்ன யௌமைதீன் அனின் நயீம். தண்ணீர் என்னும் அருள் கொடையை பற்றியும் மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதர்களும் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மழையை நிறுத்திவிட்டால் செயற்கை மழை மனிதன் உருவாக்குகின்றான். இவனாக மேகத்தை உருவாக்குறது இல்லை. எந்த இடத்துல மேகம் இருக்குதோ அந்த இடத்திலே வேதிப்பொருட்களை தூவி
அதன் மூலமாக செயற்கை மழையை உருவாக்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக வரக்கூடிய தொடரிலே நாம் பார்த்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தண்ணீரை நமக்கு தரக்கூடிய அந்த இறைவனுடைய தண்ணீரை நாம் முறையாக சேமித்து முறையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.